கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். உண்மையாகவே இது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆண்டவர் நாம மகிமைக்காக கெட்டப்பட்ட இந்த ஒரு பெரிய தேவாலயத்தை உள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை முழுமையாய் வெளியே கொண்டு வருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற விதம் மிகவும் ஆச்சரியமான விதமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக அதிகமாக நாங்கள் பிரயாசப்பட்டோம். கடந்த 2 ஆண்டுகளுக்காக இந்த ஆலயத்திற்காக அதிகமாக நாங்கள் போராடி இருக்கிறோம், பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே மாறும். ஆண்டவர் இதே நன்மைக்கு எதுவாக நம்மளுக்கு மாற்றி தருவார். யோசபாத்து சொன்னது போல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல சாமி, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மை மட்டுமே நோக்கி இருக்கிறது. மனுஷனை நாங்கள் நம்புறதே கிடையாது. நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பக்கூடாதுன்னு வேதாம் நம்மளுக்கு சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் அதிகாரிகளுடைய கண்களில் நம்மளுக்கு தயவு கிடைக்க கிருபை பாராட்டுவார். இது இப்போ நம்ம கோர்ட்டில் சில காரியங்களை மூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான காரியங்கள் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்காக அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். மினிஸ்டர் சேகர் பாபு ஐயாவாக இருக்கலாம், மினிஸ்டர் மனோ தங்கராஜ் ஐயாவாக இருக்கலாம், இல்லாட்டி இங்கே உள்ள எம்எல்ஏ கருணாநிதி ஐயாவாக இருக்கலாம். இவங்க எல்லாம் நம்மளுக்காக அதிகமாக பிரயாசப்படுறாங்க. கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்வார்கள் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வரும்போது எனக்கு பல நினைவுகள் என் மனதில் வருது. சின்ன குழந்தையாக சிறுமியாக இந்த ஆலயத்திற்கு நான் வந்த நினைவுகள் எனக்கு இருக்குது. இந்த ஆலயம் 60 ஆண்டுகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம். இந்த மாதிரி இல்லை, 3 தடவை இந்த ஆலயத்தை நம்ம கெட்டி எழுப்பி இருக்கிறோம். இந்த கடைசியாக நம்ம கெட்டி எழுப்பினதான் 2017ஆம் ஆண்டு. அதை நம்ம கெட்டி எழுப்பி டெடிகேட் பண்ண தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதை டெடிகேட் பண்ண நம்ம தந்தை பேராயர் ஐயா நம்மளுடன் இல்லை, ஆனால் அவர்கள் ஜெபங்கள் எப்போதும் நம்ம கூட இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆலயத்தை கெட்டுவதற்காக பெர்மிஷன் கொடுத்த பேராயர் ஐயா அவர்கள் நம்ம கூட இப்போ இங்கே இல்லை. இதை கெட்டின போதகர் நம்மளுடன் இல்லை. ஆனாலும் அவர்கள் எல்லாருமே இந்த ஆலயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துடும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்காது. யாருமே ஆலயம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு அவங்க நினைக்கல. ஆனாலும் இந்த சாதாரணமான சூழ்நிலை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே போகும்போது, இப்போ ஒருவேளை நம்ம பதட்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் வெளியே போகும்போது சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட களிப்போட நம்ம போக போகிறோம். அதற்கான நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் நம்ம நினைக்கும் போது அப்போ ஆண்டவர் செயல்படுவார் பாருங்க. அதே போல் ஒரு அதிசயத்தை நாம் இங்கே காண போகிறோம் என்பதை நான் ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மனிதன் போடுற கணக்கெல்லாம் வேற, ஆனால் ஆண்டவர் போடுற கணக்கு வேற. மனிதனுடைய திட்டங்கள் வேற, ஆண்டவருடைய சித்தம்ன்றது வேற. யோசேப்பை குழிக்குள்ள தள்ளணுன்றது மனுஷனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அவரை என்னதாக்கணும்னா ஆளுநராக ஆக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறிட்டு. அதே போல் தானியேலை சிக்க கேபியில் போடணும்னு நினச்சது ஒரு ராஜாவுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் ராஜாவை அந்த உடைய சித்தம் நிறைவேறல. தானியேல் பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அந்த சிக்க கேபிலேருந்து ஆண்டவரை துதித்து வெளியே வந்தது போல இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபை பாராட்டுவார். ஷாத்ராக் மேஷாக் அபினகோ ஒரு அக்னி ஜுவாலைகளை போகணுன்றது மனிதனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் பாருங்க, அங்கே எல்லாரும் ஆண்டவரை மெய்யான இரட்சகர்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பகுதியில் இருக்கிற 300 வீடுகளையும் நம்ம ஆலயத்தையும் சேர்த்து ரொம்ப பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தள்ளி இருக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஜெயித்துட்டாங்கன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்ன்றது அவங்க கண்கள் பார்க்க போகிறது. இதனால ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறதுன்றதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி காலகட்டத்தில் ஒரு நாள் முள் குடிச்சாங்க, சீட்டு போட்டு எடுத்தாங்க. இந்த நாளில் தான் யூதர்களை அழிக்க போறாங்க.
ஆனா அதே நாள் இட் பிகேம் த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூரம். பூரமுடைய பண்டிகையாக இந்நாள் வரைக்கும் யூதர்கள் அனுசரிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய நாளுகளாக மாறிடுச்சு. இதே போல எந்த நாளும் நம்மளுடைய டிசம்பர் 5ஆம் தேதி நம்மளுக்கான ஒரு பூரியமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்டிப்பாக நான் நம்புறேன். நம்ம தந்தை பேராயரையா இங்கே ஏறெடுத்த ஜெபங்கள், என்னுடைய தாயார் இங்கே ஏறெடுத்த அந்த ஜெபங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு போதகரும் இங்கே ஏறெடுத்த ஜெபங்கள், அது எதுவுமே என்ன பண்ணாதுங்க, வீணாக போகாது. நம்மளுடைய கண்ணீர்களை விசாரிக்கிற ஆண்டவர் நம்மளுக்காக இருக்கிறார். நமக்காக போராடக்கூடியவர் அவர் இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை சீக்கிரம் அது மாறி ஒரு சந்தோஷத்தை நம்ம இங்கேருந்து நம்ம போவோம். எனக்கு என்ன சில விஷயங்கள் ரொம்ப இதில் ஆச்சரியமான காரியமாக இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய சில பேருக்கு இந்த அருமையான ஜெபம் டிவி லைவ்ல போயிட்டு இருக்கு. அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சில விஷயங்களை நான் தெரியப்படுத்தணும்னு யோசித்தேன். வர வழியில தான் சும்மா கூகுளில் பண்ணி பார்த்தேன். எத்தனை சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட், எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சும்மா கூகுளில் தான் நான் பார்த்தேன். 8,82,000 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், தீர்ப்புகள் செயல்படுத்தப்படாம இந்த நாட்டில் இருக்கு. அதை சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் சொல்றாங்க, இட்ஸ் a travesty of justice. 8,82,000 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை செயல்படுத்த முடியாத இந்த நாட்டில் இந்த வெள்ளப்பெருக்கெட்டு, இந்த வெள்ளம் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் போது என்ன அவசரமா இந்த தீர்ப்பை மட்டும் நிலைநாட்டக்கூடிய அப்படி கடமை தவறாத அபிஷியல்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. அதாவது கிறிஸ்தவர்களை நம்ம என்ன வேணா பண்ணலாம், அவங்கள எப்படி வேணா சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க மனிதர்களுடைய பலத்தோட நாங்க யுத்தம் பண்ணல, சாமியோட பலத்துல யுத்தம் பண்ணவர்களா நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர் இருக்கிறார். நாங்க எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. இந்த திருச்சபை இங்க 60 வருஷமா இருக்கு. இந்த திருச்சபையினால பலன் பட்டவங்க எத்தனையோ பேர், எவ்வளவோ பேருடைய நல்ல காரியங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. எவ்வளவோ சூழ்நிலையில கண்ணீர் விட்டு ஜெபித்த தாய்மார்களோட ஜெபங்கள் இங்க கேட்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவோ நல்லது கெட்டதை பார்த்த இந்த திருச்சபையை கண்டிப்பாக இங்க நம்ம ஏறெடுக்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய கண்கள் கவனிக்கிறதாகவும் ஆண்டவருடைய செவிகள் அதை கேட்கக்கூடியதாகவும் இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடம் ஒரு சாட்சியுள்ள ஒரு கூடாரமாக இவ்வளவு நாள் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிக சாட்சி உள்ள ஒரு இடமாக இதை மாறப்போகிறது. இங்க வந்திருக்கிற அனைத்து போதகர்களுக்கும், ஏரியா இயக்குநர்களுக்கும், திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கும், அருகாமையில் உள்ள திருச்சபையிலிருந்து வந்த அனைத்து விசுவாசிகளுக்கும், கவுன்சில் உறுப்பினர்கள் அனைவருக்கும், கமிஷனரிகளுக்கும், டயசிசன் செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன். உற்சாகமா இருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நாளாக இது மாறப்போகிறது. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் புதுகட்டி பூச்சிகளும் பச்சை புல்களும் பறிச்சித்த வருஷத்தின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மளை வெக்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் நம்மளுக்காக இங்கே யுத்தம் பண்ணுவார். இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக மாறும் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். நம்மளுக்கு இந்த நிந்தனை, இந்த கஷ்டம் இதெல்லாம் புதுசு கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பெரிய கிருபையால இந்த பொறுப்புல 5 வருடங்கள் நான் நிறைவேற்றி இருக்கேன். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய யுத்தம் இது. கண்ணு முன்னாடி பார்க்காத யுத்தங்கள், 100 கணக்கான யுத்தங்களை நான் தாண்டி இங்க வந்திருக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மளுக்கு பெரிய வெற்றியை தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம், கவர்மெண்ட்ல இருக்கிற நம்மளுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஐயா மூலமாக இந்த நன்மை ஆண்டவர் கைகூட வர செய்வார் என்பதில் எனக்கு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவான அரசாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற அரசாக இது இருக்கிறது. கண்டிப்பாக இந்த காரியங்கள்
ஆண்டவர் செயல்படுவார். அதுவும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் மூலமாக ஆண்டவர் செயல்படுவார் என்பதையும் நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்தில் கிறிஸ்துவம் வளர்ந்த சூழ்நிலையை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். இந்த 2000 வருடம் ஆயிடுது, ஆண்டவர் உயிர் தெளிந்தே 2000 வருடம் ஆயிடுது இல்லைங்களா? அதுக்கு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக சாலமன் கட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த சாலமன் கட்டின அந்த தேவாலயம் இடித்த ராஜா பேரு நெபுக்கத்நேசர், கிங் நெபுக்கத்நேசர், பாபிலோன் அரசர். அவர் சூழ்நிலை என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவர் பைத்தியம் பிடிச்சு போய் புல்ல தின்ற மாதிரி அவருடைய நிலைமை என்ன பண்ணுச்சுங்க, அது பரிதாபமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கெட்டப்பட்ட தேவாலயம் திருப்பியும் இடிக்கப்பட்டது. அது இடிக்கப்பட்ட காலம் கிங் டைட்டஸ் என்ற ஒரு ராஜாவால் இடிக்கப்பட்டது. அவர் ராஜாவாகும் போது அவருக்கு வயசு 39 தான். 2 வருஷத்துல திடீர்னு இறந்துட்டார். யாருக்கும் அவர் ஏன் இறந்தாருன்னு தெரியல. ஆண்டவரை எதிர்த்து வரக்கூடியவங்க சின்னபனமா மாறுறது தான் சரித்திரம் நம்மளுக்கு சொல்லுது. வேதாமத்தை கூட புரட்ட வேணாம், அவங்க சரித்திர புத்தகத்தை புரட்டி பாருங்க. எப்பெல்லாம் நாங்க ஒடுக்கப்படுறோமோ அப்பெல்லாம் பலிக்கு பெருக்கப்படுறோமே தவிர கண்டிப்பாக இந்த ஒடுக்குதல், இந்த தாக்குதல் இன்னும் அதிக உத்வேகத்தோடு நாங்க வளர தேவனைகளுக்கு ஒரு தயை பாராட்டுவார். நாங்க ஒன்னும் கண்ணிருந்து பார்க்க முடியாத, காது இருந்து கேட்க முடியாத ஆண்டவரை சேவிக்கல. எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிருடன் எழும்பி மீண்டும் வரக்கூடிய ஆண்டவரை சேவிக்கிற கிறிஸ்தவர்களாக இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக சாட்சியா இருப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த இடத்தில் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இது தேவனால் மட்டுமே கூடக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்க போகிறது. அதற்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஒரு 11-12 மணி போல ஒரு நல்ல செய்தி வந்துரும்ன்றதான் என்னுடைய பெரிய வாஞ்சை. அதனால இங்கிருந்து நம்ம வெளியே போகும்போது சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சிட்டு பாடிட்டு போவோம். நிறைய வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்காக நான் சொல்றேன். உலக பிரகமான வேலையில நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் உங்களை பயன்படுத்தணும். ஒவ்வொரு ஈசிஐ திருச்சபையும் ஏதோ ஃபாரின் ஃபண்ட்ல இருந்தா நாங்க வாங்கி இதை கட்டல. ஒவ்வொரு இந்திய சுவிசேஷ திருச்சபைகளும் எப்படி கட்டப்படுதுன்னா, இரத்தத்தை வேர்வையாய் சிந்தி விசுவாசிகளுடைய காணிக்கை பணத்தால கட்டப்பட்ட தேவாலயம் இது. எங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, என்ன பண்ண தெரியாம தேவாலயங்களை கட்டிட்டு இல்ல. இது ஆண்டவரை தொழுகிறதுக்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு போதகரும் போராடி அவ்வளவு தூரம் பாரத்துடன் கட்டப்பட்ட திருச்சபை அல்ல. கை வைக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு மனுஷனாய் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அதனால வாலிபர்கள் நான் சொல்றேன், இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலை இந்த நாட்டில். அப்படி இருக்கும்போது நீங்க வைராக்கியமா ஆண்டவருக்காக எழும்பக்கூடியவர்களாய் இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பக்கூடிய தம்பிமார்களும் தங்கச்சிமார்களும் ஆண்டவர் இந்த ஆலயத்திலே எழுப்புவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதற்காக தொடர்ந்து ஜெபிச்சிங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் சாட்சியாய் கடந்து செல்லவும், ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ல நாம் எல்லாரும் சந்திக்கவும் தேவன் தயை பாராட்டுவார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.